ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. வணக்கம் தமிழரசன். வணக்கம் ப்ரோ. தாவேக்கால விஜய் உட்பட அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே ஒட்டுமொத்தமா சென்னையிலேயே போட்டி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியா இருக்கு. என்ன காரணம்? ஏன் பர்டிகுலரா சென்னை அவங்க சூஸ் பண்றாங்க? நாட்டோட வெளி மாவட்டங்களை ஏன் அவங்க சூஸ் பண்ணல? அதான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி செய்திகளில் இந்த மாதிரியான தகவல்கள் வெளியாகிருக்கு. அது கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமானது தான். அவங்க அதிகாரப்பூர்வமாக கட்சியின் சார்பில் வெளியிடாட்டியும் கூட நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா தாவேக்கா சார்பான செய்திகள்லாம் வந்து அதிகாரப்பூர்வமாக வராது. அவங்களே கசிய விடுவாங்க. அது வெளியில் வந்துட்டு செய்திகளில் வந்துட்டு போனதுக்கப்புறம் அது இந்த மாதிரி டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா அது அதிகாரப்பூர்வமாக வரும். கிட்டத்தட்ட அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறாராம். பெரம்பூர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதே போல் புஷி ஆனந்த் டி நகரில் நிற்கிறாராம். வில்லிவாக்கத்தில் அவர் பேர் என்னது, இந்த தேர்தல் மேலாண்மையை ஏதோ யார் இந்த வில்லிவாக்கத்து வில்லன் அப்படின்னு தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் வில்லிவாக்கம் பூரா போஸ்டர் அடிச்சு ஓட்டியிருக்காங்க. அப்படியா? ஓகே. அப்போ அங்கே வந்துட்டு அவர் நிற்கிறாராம். அதே போல் இன்னொரு தொகுதியில் வந்துட்டு வெங்கட்ராமன், மயிலாப்பூரில் வெங்கட்ராமன் நிற்கிறாரு போல். ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த கட்சியினுடைய முகங்களாக இருக்கக்கூடியவங்க ஃபுல்லாக சென்னையில் நிற்கிறாங்க அப்படிங்கிறதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய. ஏன் அவங்க சென்னையில் மட்டும் நிற்கணும்? ஏன் தமிழகத்தின் வெளி மாவட்டங்களில் நிற்கலை? அதுதான் இப்போ என்னன்னா அவங்களே அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த ஒரு விடயம். அதாவது ஒரு தேர்ந்த அரசியல் கட்சியாக இருந்தால் இப்படியா நடந்துக்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு ஒரு கத்துக்குட்டி, அவர் சொன்னார் தெரியுமா, 2 வயசு பச்சிலம் குழந்தை தான் நாங்கள், ஆனால் இந்த குழந்தைக்கு வந்துட்டு பயம் தெரியாது, நாங்கள் ஓடுற பாம்பை கையில் பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா? அது ஒரு சிக்கல் இருக்குது. நம்ம ஏற்கனவே அதை பேசியிருந்தோம். ஓடுற பாம்பை கையில் பிடிச்சோம்னா அது கொத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைலாம் அதுக்கு தெரியாது, பாம்புக்கு தெரியாது. அது குழந்தையா இல்லை பெரிய மனுஷனாலாம் பாம்புக்கு தெரியாது, பட்டுன்னு போட்டுரும். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் செய்ய போகி அவங்கள தாங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. என்னன்னாக்கா இப்போ ஒட்டுமொத்த அந்த கட்சியினுடைய முகங்களும் இங்கே நிற்கிறப்ப, ஐ மீன் சென்னையில நிற்கிறப்ப என்ன ஆயிடுதுனாக்கா, ஒருவேளை இந்த கட்சிக்கு வந்து சென்னையை தாண்டி செல்வாக்கு இல்லையோ அப்படிங்கிற கேள்வி, அந்த பர்செப்ஷன் வந்துட்டு மக்கள் மத்தியில் இவங்களுமே வந்து அந்த சர்வேலாம் எடுத்திருப்பாங்க. இன்டர்னல் சர்வேன்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்டர்னல் சர்வேல எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் பட்டியலையே தாவேக்கா கசிய விட்டுருக்காங்கிற மாதிரி எல்லாம் பேசப்படும். அதுதான் இப்போ என்னன்னா இன்டர்னல் சர்வே எதுக்கு எடுக்கிறாங்கனாக்கா, நம்ம கட்சியினுடைய செல்வாக்கு எங்கெங்கன்னா எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சென்னையை தாண்டி தாவேக்காவுக்கு செல்வாக்கே இல்லையாங்கிற கேள்வி வந்துடும். அதுதான் அப்படிதான் அவங்க இப்போ வேட்பாளர் நிறுத்தத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது, தோணுது. இப்போ நீங்க உங்க எல்லாருடைய பேஸும் சென்னையில் இருக்குன்னு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட, இப்போ உதாரணத்துக்கு புஷி ஆனந்தனுடைய ஊர் வந்துட்டு, சொந்த ஊர் வந்துட்டு பாண்டிச்சேரி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம எல்லாருமே வந்து சென்னையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு விஜய் அவர்கள் சென்னையில் நிற்கிறாரு, வெற்றியை உறுதிப்படுத்தணும், விஜயனுடைய வெற்றியை உறுதிப்படுத்தணும், அதனால் வந்து சென்னையில் வந்து பேஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நிற்க வைக்கிறாங்க கூட வச்சுக்கலாம். பரவலாக இந்த மாதிரி தலைவர்களை வந்துட்டு நிற்க வைக்கிறதன் மூலமாக தான் நமக்கு எல்லா இடத்துலையும் செல்வாக்கு இருக்குது, அதனால தான் எல்லா இடத்துலையும் ஸ்பிட் அவுட் ஆகி நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துட்டு மக்களுக்கு வரும். இப்போ என்னன்னாக்கா, இது சென்னை பாக்கெட் கட்சி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாஜக வந்துட்டு என்ன சொல்லுவாங்கனாக்கா, சென்னையில் ஓரளவுக்கு வாக்கு இருக்குங்க, சவுத் சென்னையில். அதே போல் கோயம்புத்தூரில் அவங்களுக்கு நல்ல பேஸ் இருக்குங்க. திருநெல்வேலியில் அங்கங்கே கொஞ்சம் நயினார் நாகேந்திரன் வந்து அந்த கட்சிக்கு போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு செல்வாக்கு வந்திருக்குங்க. கன்னியாகுமரியில் எப்பயும் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குங்க. இதுக்கு பேர் என்னது? இது பேர் பாக்கெட் கட்சி. ஒரு 4 முக்கியமான பகுதிகளில் மட்டும், ஒரு 4-5 மாவட்டத்தில் மட்டும் தான் அவங்களுடைய செல்வாக்கு இருக்கும். கொங்கு பெல்ட்டில் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கும். அந்த மாதிரி வந்து பாக்கெட் கட்சின்னு சொல்லுவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்லுவாங்க? பாக்கெட் கட்சின்னு சொல்லுவாங்க. வட மாவட்டங்களில் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. வட மாவட்டம் 100 தொகுதிகளில் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. மற்றபடி 134 தொகுதியில் தென் மண்டலத்தில் அவங்களுக்கு பெருசாக கிடையாது. தென் மண்டலத்திலேயோ டெல்டாவிலேயோ குறைந்த செல்வாக்கு உள்ள கட்சி அப்படின்வாங்க. இப்போ அந்த மாதிரியான கட்சியா இது? இப்போ இத்தனை நாளாக ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்பினாங்க தெரியுமா? விஜய்க்கு வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க செல்வாக்கு இருக்கு, விஜய் வந்து அதிரிபுதிரியா வாக்குகளை பெற போறாரு, 30%, 40% அப்படின்னு சொன்னதெல்லாம் இந்த இடத்துல அவங்களே எக்ஸ்போஸ் ஆகி, இல்லைங்க நாங்கள் சென்னையில் மட்டும் தான் எங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, ஜெயிக்கிற அளவுக்கு எங்களுக்கு கேப்பபிலிட்டி வந்து சென்னையில் தான் இருக்குது, நாங்கள் ஒரு பாக்கெட் கட்சின்னு அவங்களே காமிச்சிட்டாங்கன்னு தோணுது. இதில் விஜய் சென்னை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது கூட ஓகே. ஏன் ஒட்டுமொத்த பேரு சென்னை? அதான் கேக்குறேன் நானு. பெரிய தொகுதின்னு பார்த்தா வில்லிவாக்கம், சென்னையில பெரிய தொகுதி வில்லிவாக்கம். வில்லிவாக்கத்துல ஆதரவு வருச்சுன்னா ஏன் இந்த ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குல்ல? இல்ல ரிஸ்க்லாம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப புஷி ஆனந்த் இருக்காரு, அவர் சென்னையில் தான் வசிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவருடைய சொந்த ஊர் வந்துட்டு புதுச்சேரி. புதுச்சேரியில் போய் அவர் நிற்க சொல்லி நான் கேட்கல. புதுச்சேரியை ஒட்டி விழுப்புரம் மாவட்டத்திலேயோ இல்லை கடலூர் மாவட்டத்திலேயோ அங்கே எங்கேயாவது நின்று பாருங்க, தாவேக்காவுக்கு எங்கேயும் செல்வாக்கு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், புதுச்சேரியை ஒட்டி தான் வானூர் தொகுதி இருக்குது. புதுச்சேரி தொகுதிக்கும் புதுச்சேரி மாநிலத்துக்கும் வானூர் தொகுதிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஒரு 1 கிலோமீட்டர் போனீங்கன்னாக்கா புதுச்சேரி வரும்,
திருப்பி 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா வானூர் வரும், திருப்பி 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா பூச்சேரி வரும், கட்டாய வரும். இப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் சப்போஸ் ஒரு வானூர் தொகுதி வந்து தனி தொகுதின்னு நினைக்கிறேன். சப்போஸ் இப்போ மயிலத்தில் சிவி சண்முகத்தை எடுத்து போட்டி போடலாம் இல்லையா, மயில தொகுதி பக்கத்தில் தான் இருக்கு, இல்லை திண்டிவனத்தில் போட்டிடலாம், இல்லை கடலூரில் ஏதோ ஒரு தொகுதியை சூஸ் பண்ணி கடலூரில் போட்டி போடலாம். நான் இதை இப்படி பார்க்குறேன். எப்பவுமே விஜய் அஜித் படங்கள் வரும்பொழுது தமிழ்நாட்டிலேயே சென்னையில தான் பயங்கரமா இருக்கும், குறிப்பா வட சென்னையில. அப்ப ரசிகர்கள் மோதி கொள்றதுமே வட சென்னையில தான் அஜித் கொள்வாங்க. ஒரு அந்த ரசிகர்களுடைய மெஜாரிட்டி வட சென்னையில் அதிகமா இருக்கிறதுனாலதான் பெரம்பூர் தொகுதியை பர்டிகுலரா விஜய் சூஸ் பண்ணாரா? இல்ல என்னுடைய பார்வை என்னன்னாக்கா, சென்னையில செல்வாக்கு அதிகமா இருக்கு விஜய்க்கு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. செல்வாக்கு அதிகமா இருக்குனாக்கா ஒரு கணிசமான வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு சூழல் சென்னையில் இருக்கு. அதே போல வட மாவட்டங்கள்லையும் சென்னை அளவுக்கு இல்லை வட மாவட்டங்கள். அப்போ இவங்க எல்லாருடைய கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுதுனாக்கா, நம்ம சென்னையில் நமக்கு இருக்கிறதுலே பேஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கிறது சென்னை தான், மற்ற மண்டலத்தில் நமக்கு குறைவாக இருக்குது. இப்போ நம்ம டெல்டாவில் உங்களுக்கு பெரிய செல்வாக்கு கிடையாது. காவிரி டெல்டா பொறுத்த வரைக்கும் அஜித்துக்கு தான் மாஸ். நீங்கள் நடிகராக விட்டுருங்க, நான் பார்த்துருக்கேன். கட்சியாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுக தஞ்சாவூர்காரங்க அப்படி அதிமுக தான் டைட் ரைவல் இருக்கு. இப்போ டெல்டா மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஃபார்மர் சென்ட்ரிக் எலெக்ஷனாக இருக்க போது, அதனால வந்துட்டு அதிமுகவுக்கு டெல்டாவில் ஒரு எழுச்சி இருக்குங்கிறது என்னுடைய பார்வை, தனிப்பட்ட பார்வை. டெல்டா வந்து திமுகவுடைய கோட்டை எத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்கு, சில நேரங்களில் அந்த கோட்டையை வந்து தகர்த்தெறிஞ்சிருக்கு அதிமுக தகர்த்தெறிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் இந்த ஒரு எலெக்ஷன் வந்து ஃபார்மர் சென்ட்ரிக்காக இருக்க போது அப்படிங்கிறதால அந்த ரெண்டு டைட் ஆகுது. திமுகவுடைய கோட்டை ஒரு பக்கம், ஃபார்மர் சென்ட்ரிக்காக அது மாறுறதால அந்த ஃபார்மர்ஸ் மொத்த பேரும் அதிமுக பக்கம் போகிறதால இது அதிமுக திமுக டைட்டாக ரைவல்ரி ஆகிறதால அங்கே யாருக்குமே வந்துட்டு விஜய் யோசிக்கிறதுக்கான ஆப்ஷனே அவங்க மண்டைக்குள்ளே இல்லை. டெல்டாவில் சுத்தமாக விஜய் அடிபட்டு போகிறாரு அப்படிங்கிறது தான் அங்கே ஆப்ஷனாக இருக்குது. அதே போல் நீங்கள் கொங்குபேட்டுக்கு போனீங்கன்னாலும் கொங்குபேட்டில் வந்து அதிமுகவுடைய ஸ்ட்ராங் ஜோனு, அதிமுகவை தாண்டி அங்கே எட்ஜ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் சூழலும் இது கிடையாது, தாவேக்காவுக்கு கிடையாது. அதே போல் தென் மண்டலத்தில் சமீப காலங்களில் திமுக வலுப்பெற்றிருக்கிறாங்க. அதிமுக வந்து தன்னுடைய கோட்டையை திருப்பி மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் களமிறக்கிறாங்க. அமமுக போட்டி போடுது. அப்போ அங்கேயும் வந்து அவங்களுக்கு பெருசாக ஸ்கோப் இல்லை. அப்போ தாவேக்காவுக்கு ஸ்கோப் இருக்கக்கூடிய ரெண்டு பகுதி எதுனாக்கா, ஒன்று வட மாவட்டங்கள் நம்ம வந்து நார்தன் ஜோன்னு சொல்லுவோம், சென்னை பெல்ட், இது ரெண்டும் பக்கத்தில் ஒட்டி இருக்கிறதா. வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 56 தொகுதி, சென்னை பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் 30 தொகுதி. இந்த 86 தொகுதிகளில் தான் ஹைலி கான்சன்ட்ரேட்டிவாக இருக்காங்க அவங்க, ஓட்டு அதனால அதிகமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், குறைந்தபட்சம் வட மாவட்டங்களே ஒரு 4 பேரை பரப்பி விட்டுருக்கலாம் இல்லையா, நிறுத்தி வச்சிருக்கலாம் இல்லையா. இப்போ இவங்க எல்லாரும் நினைச்சாங்கன்னா சென்னையில் நின்று நம்ம எப்படியே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நிற்க வச்சு ஜெயிக்கிறாங்க. அதுலதான் எனக்கு 2 கேள்வி இருக்கு. ஒட்டுமொத்த தாவேக்காவுடைய தெரிந்த முகங்களும் விஜய் உட்பட 2ஆம் கட்ட தலைவர்கள் அனைவருமே சென்னையில் நிற்கிறாங்களே. எனக்கு 2 கேள்வி. ஒன்று, திமுக எம்எல்ஏ எழிலன் சொன்ன மாதிரி, டாக்டர் எழிலன் சொன்ன மாதிரி, ஏன் அவங்களெல்லாம் தற்குறின்னு சொல்கிறீங்க? அவங்க அந்த அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்காங்க. இந்த ஏஜில் இப்படி தான் இருப்பாங்க. நம்ம தான் அதை புகட்டணும், நம்ம தான் அதை தெரியப்படுத்தணும். தயவு செஞ்சு இனிமேல் யாரும் தாவேக்கா தொண்டர்களை, அந்த இளைஞர் பட்டாளத்தை தற்குறின்னு சொல்லாதீங்க. அவங்கள அதிலிருந்து அரசியல் புரிதலோடு அந்த கற்பித்து வெளியில் மீட்டுட்டு வரணும், அது நம்ம தான் எடுத்துக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொன்னார்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன். அப்படி தான் சொல்லணுமா, அப்படி புரிஞ்சுக்கணுமா? அல்லது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் கம்பேர் பண்ணும்பொழுது வட சென்னையில் அல்லது சென்னையில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர் பட்டாளம் எந்த ஒரு அரசியல் புரிதலே இல்லாமல் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா, நம்மளுடைய தாத்தா பாட்டியெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழலிலிருந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு அரசியல் அடிப்படை புரிதலும் தெளிதலும் இல்லாமல் அந்த ஏற்கனவே அந்த விமர்சனம் இருக்கிறது, அந்த தற்குறித்தனமும் அப்படி தான் தோன்றித்தனமா இருக்கிறார்களோ? நீங்க அப்படி சொல்ல முடியாது. என்னன்னாக்கா அப்படிப்பட்ட இளைஞர்கள் நம்பி தான் இளைஞர்கள் மட்டுமே நீங்க இல்ல, இது உங்களுடைய புரிதல் இங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது மிஸ்கால்குலேஷன் ஆகுது. என்னன்னாக்கா இளைஞர்கள் மட்டும்தான் நீங்க சிட்டில ஓட்டு போடுறாங்க விஜய், அவர்களை நம்பித்தானே. இப்ப இதுல என்னன்னா இளைஞர்களை தாண்டி ஒரு நடுத்தர வர்க்கத்தை, அதாவது நடுத்தர வயதினர் இருப்பாங்க தெரியுமா, ஒரு 40 வயசு 50 வயசு, அவங்க எல்லாமே வந்துட்டு விஜய்க்கு வாக்களிக்கிறதுக்காக தயாராக. இந்த மனநிலை எங்கிறது வருதுனாக்கா, இப்போ நீங்கள் சிட்டி சென்டரில், இப்போ நீங்கள் வந்து சிட்டி மாதிரியான பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சென்னை சிட்டி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, எப்பயுமே இது ஒரு மாற்றத்துக்கான அந்த ஒரு பரிதவிப்பு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து கடந்த கால அரசியல் வரலாற்றை எடுத்து பார்க்குறப்பையும் அப்படி தான் தோணுது நமக்கு. நீங்கள் கமலஹாசன் வராரு, கமலஹாசன் வந்துட்டு எந்த வித பாக்கெட்லேயும் வந்துட்டு பெருசாக ஸ்கோர் பண்ணாட்டியும் கூட அவருடைய பெரிய பலமாக இருந்தது சென்னை, கோயம்புத்தூர் போன்ற இந்த சிட்டி, அதாவது நகர பகுதிகள் தான் அவருக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் ஆனால் இதுவே விஜயகாந்த் வந்ததுக்கு அப்போ வேற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. விஜயகாந்துக்கு வந்துட்டு
சி சென்டர் பி சென்டர் வந்துட்டு பெரிய அளவுக்கு சென்னை மாதிரியான சிட்டி கை கொடுக்கறத தாண்டி உதாரணத்துக்கு நீங்க அவர் விருதாச்சலத்தில் போட்டி போட்டு ஜெயிச்சாரு, ரிஷிவந்தியத்தில் போட்டி போட்டு அடுத்த தேர்தலில் ஜெயிச்சாரு. அவங்க வந்துட்டு வட மாவட்டங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி களமாடினாங்க. ஆனா இதுல ஒரே ஒரு புரிதல் தான், எப்பயுமே வந்துட்டு இந்த மாற்றம் வரக்கூடியவங்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய அந்த ஆட்கள் யாரா இருக்காங்கனாக்கா ஒன்று வட மாவட்டங்களில் இருக்கிறவங்க, அப்படி இல்லைன்னா சென்னையில் இருக்கிறவங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னக்கா இவங்க எல்லாரும் எளிய மனிதர்கள். மற்ற பகுதிகளெலாம் வந்துட்டு அரசியலை வேறு விதமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது, வேற ஒரு சூழல் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கொங்கு பெல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கொங்கு பெல்ட்டில் இந்த அளவுக்கு எளிய மக்கள், ஏழை எளியவர்கள், அன்றாட தினக்கூலிகள் இருப்பாங்களா வட மாவட்டங்கள் இருக்கிற மாதிரி, இல்லை சென்னையில் இருக்கிற மாதிரி இருப்பாங்களான்னு கேட்டிங்கனாக்கா சொற்பமாக இருக்காங்க, ரொம்ப சொற்பமாக இருப்பாங்க. அதே போல் தென் மண்டலத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கேயும் ரொம்ப கம்மி தான். உதாரணத்துக்கு அங்கே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சமூகங்கள்லாம் ஓரளவுக்கு நிலம் படைத்தவர்களாக எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. தென்மண்டலத்தில் டெல்டாவிலையும் நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கலாம். ஆனால் இதில் வந்து நிறைய தினக்கூலிகள், சுத்தமாக சொத்தே இல்லாத கைப்பிடி நிலம் கூட இல்லாத ஆட்கள் இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு அப்போ இந்த மக்களுக்கு என்ன ஒரு பரிதவிப்பு ஏற்பட்டுடுதுனாக்கா, இவங்க வந்தா மாறிடாதா, அவங்க வந்தா மாறிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலையிலேயே இன்னும் இருக்கிறாங்க. நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு, அதை நான் மறுப்பே சொல்லலை. இப்போ அதிமுக திமுக ஆட்சி செஞ்சுதான் இப்போ இந்த பகுதிகளில் இருந்து இருக்கக்கூடிய பல்வேறு சமூகத்தை, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க டாக்டராக இருக்காங்க, இன்ஜினியராக இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒரு அரசியல் புரிதல் இருக்கு. இன்னமும் கூட அடித்தட்டிலே இருக்கக்கூடிய அந்த அரசியல் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அரசியல் மாற்றம் எப்பயுமே அந்த தேவைப்படுது, ஒரு அவா இருக்கு. அப்போ புதுசாக வரவங்க யாராக இருந்தாலும் போட்டு பார்த்துருவோமே, அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னாக்கா அவர் சரியான ஆளா, அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. அதெல்லாம் தாண்டி இந்த ரெண்டு கட்சி எனக்கு அயற்சியா இருக்கு, இந்த ரெண்டு கட்சிக்கு நான் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டோம், புதுசாக ஒருத்தன் வரான், அவனை வந்துட்டு எப்படி பார்க்குறாங்கனாக்கா இவர் ஏதாவது வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன் தவிர மற்றபடி அதான் சொல்கிறேனே, அவங்களுக்குலாம் வந்துட்டு அரசியல் அதிகாரமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் அமைப்பும் மற்ற பகுதிகளில் இருக்கவங்களுக்கு இருக்குது. இவங்க அதிகாரமாக பார்க்குறத தாண்டி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு ஒரு விடிவெள்ளியாக பார்க்குறாங்க அரசியலை. அதாவது ஒரு தங்களுடைய வாழ்க்கை நாளைக்கு மாறிடாதா, நாளைக்கு அடுத்த கட்டத்துக்கு நகராதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய மக்கள் இங்கே நிறைய இருக்காங்க. அரசியலை வந்துட்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை காக்கக்கூடிய, மாற்றக்கூடிய ஒரு கருவியாக தான் இன்றைக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதிகாரமாக பார்க்குறத தாண்டி அவங்களாம் அதிகாரமாக பார்க்குற இடத்துக்கு நகரது தாங்கி கொங்கு பெல்ட்லேயோ இல்லை டெல்டாவிலையோ இல்லை தென்மண்டலத்திலையோ இந்த அப்பாவிகள், இந்த ஏழை எளிய மக்கள் இன்னமும் நிறைய மாறுதலுக்கு உட்பட வேண்டிய பகுதி எதுனாக்கா சென்னை அர்பனில் இருக்கக்கூடிய இந்த ஏழை எளிய மக்களும் வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பகுதியும் தான் இன்னமும் நிறைய மாறுதலுக்கு உட்பட வேண்டியது இருக்குது, நிறைய ஏற்றம் காண வேண்டியது இருக்குது. அதனால் திமுகவோ அதிமுகவோ யாராவது தான் ஆட்சிக்கு வர போகிறாங்க. தயவு செஞ்சு இந்த ரெண்டு பகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. திருவண்ணாமலை, விழுப்புரம் இதையெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்றது. சைடு கேப்பில் உங்கள் ஏரியாவையும் சொல்லிட்டீங்க. பாதிக்கப்படுறது அதிகமாக ஏழை எளியும் வாழறது ரெண்டு பகுதி இந்த ஊரில் தான். இதில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். இதில் தாவேக்கா சென்னையை மட்டும் சூஸ் பண்ணிட்டு மற்ற எந்த மாவட்டத்தையும் சூஸ் பண்ணாமல் போனதில் பயம் ஒரு காரணமாக இருக்குமோங்கிற. ஆமா, அது என்னன்னா எப்படியாவது ஒரு என்ட்ரி போயிடணும் உள்ள, அந்த ஒரு அவேர்னஸ் ஒன்று இருக்கு அவங்களுக்கு வந்துட்டு, எப்படியா ஒரு விழிப்புணர்வு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்குதுன்னா, தாவேக்கா கிளியரா ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாங்க, நாங்க வந்துட்டு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க போறதில்ல, அந்த அளவுக்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்படிங்கிறத இப்ப நாங்க இங்க நிக்கிறத வச்சு அவங்க சொல்லிட்டாங்க. எங்களுடைய நோக்கம் என்னன்னாக்கா, ஒரு குறைந்தபட்சம் ஒரு 4 சீட்டோ ஒரு 5 சீட்டோ நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போனாலே அதுவே பெரிய சாதனை. அது பெரிய சாதனை தான். ஒரு கட்சி வந்து ஒரு தொடங்கி முதல் தேர்தலில் இது வரைக்கும் 4 சீட்டு ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. ஒரு கட்சி தொடங்கி தாவேக்கா 4-5 சீட்டு ஜெயிச்சிருமா? இல்லை, நான் அதான் அதற்கான வாய்ப்பும் சொல்லி சென்னையில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு 2 சீட்டு ஒரு 3 சீட்டாவது அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜெயிச்சிருவாரு. விஜய் தாண்டி நீங்க இதுல நோட்டபிளான பாயிண்ட் என்னன்னாக்கா, சென்னை மாதிரியான, அதனால தான் இந்த மக்களை பத்தி நான் திரும்ப சொன்னேன். இந்த மக்கள் வந்துட்டு இன்னும் அடித்தட்டு மக்களா இருக்கிறாங்க, நாளைக்கு தங்களுடைய வாழ்க்கை மாறாதா, புரட்டி போட்டுற மாட்டாங்களா அப்படிங்கிற நம்பிக்கையிலே இருக்கிறாங்க. இங்க சில மாயாஜாலங்களை நிகழ்த்தினா கண்டிப்பா வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. உதாரணத்துக்கு டிடிவி தினகரன் ரெட்டலையும் உதயசூரனையும் பின்னுக்கு தள்ளிட்டு டிடிவி தினகரன் ஏன் ஜெயிச்சாருங்கிறதுக்கு ஒரு வரலாறு உண்டு. ஆர்கே நகர் வரலாறு உண்டு. அப்ப இங்க நிக்க போற ஆள்லாம் யாருன்னு நீங்க பார்க்கணும். சாதா ஆள் கிடையாது. ஆதா அர்ஜுனா அவர் எவ்வளவு பணம் வச்சிருக்காருங்கிறது ஒரு பக்கம், எக்ஸ்ட்ரா அந்த ஃபேன் பேஸ், ஒரு கிரேஸ், மாற்றத்துக்கான கிரேஸு, அந்த பணம், அந்த முகம் எல்லாம் சேரும் போது ஒரு கெமிஸ்ட்ரி ஏற்படும். அதே போல் மரிய வில்சன் சத்யபாமா யூனிவர்சிட்டியினுடைய மருமக பிள்ளை அவர் நிற்கிறாரு. மரிய வில்சன் ஆர்கே நகரில் நிற்கிறார். மரிய வில்சன். அப்போ இப்படியான ஆட்கள் நிற்கும் போது ரொம்ப டஃப் கொடுப்பாங்க. ரொம்ப இந்த 2 திராவிட கட்சியும் சேர்ந்து அப்படியே விலகிலாம் விட்டு போக மாட்டாங்க. ஒன்று திமுக கேண்டிடேட்டு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக இருப்பார், அதிமுக கேண்டிடேட் டம்மி கேண்டிடேட்டாக இருப்பாங்க. போலரைசேஷன் அப்படி நடக்கும். இல்லை அதிமுக கேண்டிடேட், இப்போ உதாரணத்துக்கு டி நகரில் சத்யா நிற்கிறாரு, அதிமுக கேண்டிடேட் ஸ்ட்ராங் கேண்டிடேட், அங்கே டிஎம்கே கேண்டிடேட் சப்பையாக இருப்பாங்க.
அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும், ஒரு போலரைசேஷன் நடக்கும், அங்கே புஷியானந்த் தோத்து போகிறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சப்போஸ் நான் சொல்கிற மாதிரி அது 4 தொகுதி ஜெயிச்சிட்டாங்கனாக்கா அது வரலாற்று சாதனை தான். அது எப்படின்னாக்கா நீங்கள் யோசிச்சு பாருங்க, ராமதாஸ் வந்தார், முதல்ல கட்சி தொடங்கினார், 1 சீட் ஜெயிச்சாரு. விஜயகாந்த் வந்தார், 234 தொகுதியிலையும் ஆள் போட்டார், 1 சீட் ஜெயிச்சாரு. இது வரைக்கும் 1 சீட்டு தாண்டி யாருமே ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. வைகோ ஜெயிக்கவே இல்லை நினைக்கிறேன், எல்லா தொகுதியிலையும் சீட்டை போட்டு. ஆக இந்த மாதிரி தான் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தாவைக்கா முழுக்க முழுக்க சென்னையில் நிக்குது. இன்னொன்னு, விஜய் வந்து தான் எம்ஜிஆர் இல்லைன்னு ஒத்துக்கிட்டாரு. எப்ப இப்ப எல்லாரும் இங்க போட்டு சென்னையில போட்டு இந்த 22 தொகுதிக்குள்ள போட்டு அவரே சொல்லிட்டாரு. நான் எம்ஜிஆர் எல்லாம் கிடையாது, நான் ஒரு விஜயகாந்த் தான். விஜயகாந்த் இல்ல கமலஹாசன் சொல்ல முடியாது, கமலஹாசன் இல்ல விஜயகாந்த், அவ்வளவுதான். விஜயகாந்தன் கூட நீங்க ஐயோ விஜயகாந்தோட மனசுல இல்ல அந்த அளவுக்கு வராது. அது சொல்லுங்க, நான் செல்வாக்குல சொல்றேன். நான் 3 வருஷம் கேப்டன் டிவில ஓட் பர்சன்டேஜ் 3 வருஷம் கேப்டன் டிவில ஒர்க் பண்ணிருக்கேன். விஜய் நானே தனி மனித பண்புக்கோ அதுக்கெல்லாம் போல, செல்வாக்கு அடிப்படையில ஒப்பிடும் போது சொல்ல வரேன். இல்ல நான் செல்வாக்கு அடிப்படையில நான் ஒரு விஜயகாந்தோ இல்ல கமலஹாசனோ தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டாப்ல. என்னன்னாக்கா ஒண்ணு எனக்கு 8% இருக்கும், இல்ல 10% இருக்கும். விஜயகாந்துக்கும் இதே கூட்டம் இருந்தது, ஆனா அந்த கூட்டம் ஒரு 8% ஓட்டம் இல்லை. அது நான் அதுக்குள்ளே போல, நான் அது உள்ளாரே போல. நான் என்ன சொல்றேன், செல்வாக்குல சொல்றேன். இவர் தன்னை எக்ஸ்போஸ் பண்ணினாக்கா நான் எம்ஜிஆர் அளவுக்கு பெரிய ஆள் கிடையாதுங்க, நான் எம்ஜிஆர் அளவுக்கு 33%, 36% ஓட்டு வாங்கி ஜெயிக்க போறது கிடையாது. நான் ஒரு விஜயகாந்தோ இல்ல கமலஹாசனோ, ரிசல்ட் அன்னைக்கு தான் தெரியும் ஒரு கமலஹாசனா இல்ல விஜயகாந்த். விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் தேமுதிகவுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் குறைந்தபட்சம் 5000 10,000 ஓட்டு ஒரு ஷூரா வாங்குவாரு, அதுல மாற்று கருத்து இல்லை எனக்கு. ஷூரா கண்டிப்பா 5000 10,000 ஓட்டு வாங்குவாரு. ஆனா இவர் கனவு காண்றா தெரியுமா, தன்னை ஒரு எம்ஜிஆர்ன்ட்டு. அதுக்கு வேலை இல்லைன்னா நான் எப்பயும் சொல்றது தான், நான் எப்பயும் அவர் குறைத்து மதிப்பிடல விஜய 10 to 12%. இந்த திரிஷா சங்கீதா இன்சிடென்ட்க்கு அப்புறம் என்னுடைய அந்த 15ல இருந்து டோட்டலா 10 கீழே வந்துருச்சு என்னுடைய பார்வை.